ரூட்ஸ் சேனலுக்காக நான் உங்கள் நதீர். டே 30 இன்றைக்கு ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பித்து டே 30வது நாள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்ன விடயம் என்றால் டே 30ல் இப்போ ட்ரம்ப் அடிக்கடி அதாவது அமெரிக்கா கடுமையாக ஈரானால் தாக்கப்பட்டு கொண்ட தோல்வியை ஒத்துக்கொண்ட ட்ரம்ப் அவர்கள் இப்போ சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயாராகி கொண்டிருக்கிற நிலையில், அதாவது சமாதான பேச்சுவார்த்தைக்கும் தயாராகி கொண்டிருக்கிறார். மற்றும் இங்கால ஈரானுக்கு அடிக்கிறதுக்காக தரை வழியாக 500 அமெரிக்க வீரர்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது இரண்டு பக்கமும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது டபுள் கேம் ஆடி கொண்டிருக்கிறார் யாரு? ட்ரம்ப். அதாவது இப்போ இன்றைக்கு ட்ரம்பினுடைய ஆட்சிக்கு எதிராக அமெரிக்காவில் நிறைய இடங்களில் மக்களினுடைய ஆர்ப்பாட்டங்கள் வளர்த்திருக்கிறது. அதாவது இலங்கையில் ஏற்பட்ட ஆர்ப்பாட்டம் போல ட்ரம்பினுடைய ஆட்சிக்கு எதிராக அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்றால் ட்ரம்ப் ஆட்சி விலக வேண்டும். அதாவது இந்த யுத்தம் ஆரம்பித்ததுக்கான மிக முக்கியமான காரணமே என்னவென்றால் அமெரிக்கா தனக்கு கீழே அனைத்து நாடுகளையும் வைத்திருக்க வேண்டும், தன்னிடம் எல்லா நாடுகளும் தன்னிடம் அடங்கி இருக்க வேண்டும் என்பது அமெரிக்காவுடைய ஒற்றை குறிக்கோளாக காணப்பட்டது. ஆனால் இருந்தாலும் ஈரான் இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பிறகு அமெரிக்காவுக்கு அடங்கி காணப்படவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்கா ஈரானை பல வழிகளிலும் அடக்கி ஆள்வதற்கு முற்பட்டது. முதலாவது ஈரானுடைய ஏற்றுமதி இறக்குமதிகளை தடை செய்தது, ஈரானின் பொருளாதாரத்தை தடை செய்தது. இருந்தும் கடந்த 40 வருடங்களாக 50 வருடங்களாக ஈரான் என்ன செய்தது? தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருந்தது. பொருளாதார தடையையும் பொருட்படுத்தாது பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டே இருந்தது ஈரான். தற்போது முதலாக ஈரானுக்கு எதிராக படையெடுத்ததே அமெரிக்கா தான். இருந்தாலும் தற்போது ஈரானுடைய எதிர்ப்பு பதிலடி தாங்க முடியாமல் தற்போது அமெரிக்கா என்ன செய்கிறது? சமாதான பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டிருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டிருந்தாலும் பரவாயில்லை. என்னவென்றால் தற்போது ஈரானுக்கு அடிப்பதற்காக தரை மார்க்கமாக ஈரானை தாக்குவதற்காக 500 அமெரிக்க வீரர்களை தயார் செய்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க சமாதான பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருக்கிறது. அதற்கு பதிலடி தரும் வகையில் ஈரானும் மிக கடுமையாக அமெரிக்காவை தாக்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்க படைத்தளங்கள் எங்கெங்கு காணப்படுகிறதோ, அதாவது வளைகுடா நாடுகளில் சவுதி அரேபியா, கட்டார், துபாய் அவ்வாறான இடங்களில் அமெரிக்க படைத்தளங்கள் எங்கெங்கு காணப்படுகிறதோ அங்கெல்லாம் ஈரான் கடுமையாக தாக்கி கொண்டு அமெரிக்காவுக்கு நான் சளைத்த நாடு இல்லை என்றதை ஈரான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தற்போது வரை 30வது நாளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்கா 30வது நாளாக அமெரிக்காவுக்கு எதிரான அந்த அமெரிக்கா மற்றும் ஈரான் யுத்தம் 30வது நாட்களுக்கு மேலாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ஆசைப்பட்டது என்னது? ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே அமெரிக்கா ஈரான் மேல் போர் தொடுத்தது. இருந்தாலும் தற்போது அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அந்நாட்டினுடைய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில். இது எவ்வாறு இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் தனது தோல்வியை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாங்கள் ஈரானிடம் மிக மோசமாக தாக்குதல்களுக்கு உள்ளாகி தோற்றுவிட்டோம் என்று வெளிப்படையாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஒருபுறம் அவ்வாறு இருக்க ஈரானானது அமெரிக்காவுக்கு தொடர்ந்து அடித்துக்கொண்டே தனது போர் தந்திரங்களை பாவித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது இன்னொரு விடயம் என்னவென்றால் உகண்டா நாட்டினுடைய தலைவர், அதாவது ஈரானுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுப்போம்,
ஈரானை 2 அல்லது 3 கிழமைகளுக்குள் வாரங்களுக்குள் ஈரானை நாங்கள் பிடித்து விடுவோம். அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற போர் தாக்குதலுக்கு நாங்கள் மீள் தாக்குதல்களை ஈரானுக்கு செய்து ஈரானை நாங்கள் 2 அல்லது 3 நாட்களில் 3 வாரங்களில் கைப்பற்றி விடுவோம் ஈரானை என்று உகண்டா தலைவர் தற்போது அறிவித்திருக்கிறார். இதற்கான இது நடைபெறுமா என்ற சாத்தியம் பார்ப்போம். என்னவென்றால் உகண்டா ஈரான் அளவுக்கு மிக வலுவான பொருளாதாரத்தில் வலுவான ஒரு நாடாக இல்லை மற்றும் உகண்டாவில் அந்த பொருளாதாரம் மிகவும் மோசமாக காணப்படுகின்றது. அவ்வாறு இஸ்ரேலுக்கு ஆதரவாக உகண்டா அதிபர் தெரிவித்திருந்தாலும் தற்போது வரை ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு போர் உத்திகளையும் அவர் பாவிக்கவில்லை, போருக்கான அறிவித்தலையும் கொடுக்கவில்லை. இருந்தும் ஈரான் இஸ்ரேலுக்கு உதவி செய்கின்ற நாடுகள், அமெரிக்காவிற்கு உதவி செய்கிற நாடுகளுக்கு எதிராக எல்லாம் தனது ஏவுகணை தாக்குதல்களை தற்போது வரை நடத்தி கொண்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்க நாளை அடுத்த நாள் 31ஆம் நாள் 32ஆம் நாள் மிக பாரிய அளவில் ஏவுகணை தாக்குதல்களை நாம் நடத்த தயாராக இருக்கின்றோம் என்று ஈரான் தரப்பிலிருந்து காணொளிகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இது போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக மெக்னிவுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்று இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மெக்னிவுட்ஸ் சேனலுக்காக நதீர். நன்றி.